ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஊட்டியில் ரோஸ் கார்டன் பார்த்துட்டு அங்கே ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் அந்த கார்டனுக்குள்ளே சுற்றிருப்பேங்க. ஸோ அதனால் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு அந்த 1 மணி நேரம் நடந்ததுக்கும் அந்த கிளைமேட்டு சில் கிளைமேட்டுக்கும் உடனே ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஏன்னா மத்தியானம் வேறு ட்ராவலில் இருந்ததுனால சரியாக சாப்பிடல. ஏன்னா கோயம்புத்தூர் டு ஊட்டி ட்ராவல். ஸோ அதனால் பசியும் எடுத்தது. ரோஸ் கார்டனை பார்த்துட்டு வரும்போது அது மழையும் சாரல் அடிச்சிட்டு இருந்துச்சு பார்த்துடுங்க. அதனால் வந்து பார்த்தா ஹோட்டல் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் போய் என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டால் ஒன்லி ரைஸும், அதாவது பிளெயின் ரைஸ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ், இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் ப்ளஸ் சைட் டிஷ் இருக்குதுன்னாங்க. சிக்கனில் பல டைப்ஸ் ஆஃப் பல வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன் கிரேவிஸ். ஸோ நான் ஆர்டர் பண்ணது என்னெல்லாம்னா கீ ரைஸ் அண்டு பெப்பர் சிக்கன் ஃப்ரையும் கீ ரைஸும் ஆர்டர் பண்ணேன். ப்ளஸ் ஆனியன் கட்டு கொடுத்துருக்குறாங்க, வெங்காயத்தை கட் பண்ணி. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடும்போது எப்போவுமே வந்து இந்த வெங்காயத்தை வந்து அதிக அளவில் வந்து சேர்த்துக்கிடணும். ஏன்னா அது வந்து அந்த நம்ம டைஜஷன் ப்ராசஸை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கீ ரைஸ் வந்து பரவாயில்ல, எனக்கு என்னமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. இது பெப்பர் சிக்கன் வந்து உப்பு நிறையா போட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி எண்ணெயும் நிறையா ஊற்றிருக்காங்க. மேபி ஊட்டியில் உள்ளவங்க வந்து உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்களோ என்னமோ தெரில. ஏன்னா வந்து உப்பு அதிகமாக இருக்குது, எண்ணெயும் அதே மாதிரி அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதர்வைஸ் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. போன்லெஸ் சிக்கன் கிடையாது, வித் போன் தான். டேஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி நைட்டு உள்ள டின்னர். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் எடிட் பண்ணணுன்னா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். இன்னொரு இது என்னென்னா, இப்போ இந்த ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடில் தாங்க நான் போன அந்த ரோஸ் கார்டன் வந்து இருக்குது. ஸோ ரோஸ் கார்டன் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அப்படி எட்டி பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள். ஸோ ரோஸ் கார்டனை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். பட் நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் வந்து எனக்கு வந்து அந்த ரோஸ் கார்டனுடைய வியூ உள்ள ரூம்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கல, பார்த்துக்கிடுங்க. ஸோ என்னுடைய ரூமில் இருந்து பார்த்தா எதுவுமே வந்து தெரியாது, கார்டன் எதுவும் தெரியாது. பட் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய், அதாவது சாப்பிட்ற இடத்துக்கு போய் பார்த்தோன்னா ஃபுல் கார்டனையும் அப்படி பார்க்கலாங்க. அப்படி பார்த்து ரசிச்சுட்டு டீ காஃபி குடிக்கிறதோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எதுனாலும் அங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தான் வந்து நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணார். சாப்பாடு கொண்டு வந்தது எல்லாமே, கீ ரைஸு, நமக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டது எல்லாமே அவர் தான் பண்ணார். நல்லா பார்த்துக்கிட்டாரு, பார்த்துடுங்க. அந்த கார்டன் தெரிஞ்சு பாருங்கள், அந்த சைடில் உள்ளதான் வந்து இது ரோஸ் கார்டன். ஃபுல்லாக சுற்றி வரணுன்னா வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஆகுங்க. பட் நான் வந்து ஒரு 1 ஹவரில் வெளியே வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். தேங்க்யூ.